Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Part 2 Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல குண்டு குண்டா உப்பலான பூரி, அதுவும் எண்ணெய் குடிக்காம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் குஷ்பு இட்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம குஷ்பு பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எண்ணெய் குடிக்காத பூரியை நீங்களும் பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அகலமான மிக்சிங் பவுல்ல மெஷர்மென்ட் கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். கோதுமை மாவு வீட்ல அரைச்சது இல்ல நீங்க கடையில வாங்குனது எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. மெஷர்மென்ட்க்கு வீட்ல இருக்கிற கிண்ணம் இல்லனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு வேண்டாம் அப்படினு நினைச்சீங்கன்னா 2 கப் கோதுமை மாவா கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மெல்லிசா இருக்கிற சின்ன ரவை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ எந்த கப்பில் மாவு அளந்தனோ அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் வாட்டர் தான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு கூட சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறத விட கொஞ்சம் டைட்டான கன்சிஸ்டன்சியில் தான் பிசையணும். மாவில் தண்ணி அதிகமாகிருச்சுனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எண்ணெய் குடிக்கும். இப்போ வந்து மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டு நம்ம வந்து இதை கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு மூடி ஊற விட்டுறலாம். கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வந்து மாவு வந்து ஊற விட்டால் தான் பூரி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு பிசைகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மீதி இருக்குது. இந்த தண்ணியோட அளவு ஒரு மாவுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் மாவை நல்லா ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஈக்குவல் சைஸாக பிரித்து எடுத்து உருட்டிக்கலாம். அதே மாதிரி பூரிக்கு வந்து நம்ம பெரிய பெரிய சைஸ் உருண்டைகளாக உருட்டக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்து உருட்டிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தான பாலாக உருட்டிட்டு லைட்டாக கையில் வச்சு அழுத்தி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இது எல்லாத்தையும் வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிளேட்டில் ட்ரையான மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுருக்கிற மாவை அதில் லைட்டாக தொட்டுட்டு நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்காம லைட்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க. ஓரளவு கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப மெல்லிசாக ரொம்ப பெருசாக தேய்க்காதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் திக்னஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூரியை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னால் அது மேலே இருக்கிற அந்த ட்ரை மாவு எல்லாத்தையும் லைட்டாக வந்து தட்டி எடுத்துகிட்டு போடுங்க. இல்லை அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே வீணாயிரும். அடுத்ததாக பூரி சுடுறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகவே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பூரியை போடுறதுக்கு முன்னால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா பூரியும் இதை மாதிரி அழகாக உங்களுக்கு நல்லா உப்பலாக எழும்பி வரும், கருகவும் செய்யாது. இப்போ அடுத்த பூரியை போட்டு காமிக்கிற பாருங்கள். மெதுவாக எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு கரண்டியை வச்சு லைட்டாக அதை எண்ணெய்க்குள்ளே அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்ட உடனே அழகாக உப்பி வந்து எழும்பி வரும். இந்த மாதிரி வந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் குடிக்காத உப்பலான பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, எண்ணெயும் குடிக்கலை. இது வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி உப்பலாகவே இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.